இந்த ஆம்புலன்ஸில் வச்சு கொண்டு போவாங்க, கொரியர் கம்பெனி மூலயமா அனுப்புவாங்க. கண்டெய்னர் சார், கண்டெய்னர், ஆமாம் கண்டெய்னர்லையும் போவோம். ஏன்னா கண்டெய்னரோட சாம்ராஜ்யமே வந்து திமுக காரவங்களோட கண்ட்ரோலில் தான் இருந்தது. கலைஞர் இந்த பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா என்டையர் சென்னை போர்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா திமுக, நான் ஊடகத்திலே சொல்லியிருக்கேன், பணப்பட்டுவாடா வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சொல்கிற இன்சைட் தகவல் வந்து கரெக்டு. 6 மாதத்தில் 8 மாதத்துக்கு முன்னாடி கள வேலைகள்லாம் ஃபுல் ஸ்பீடில். அது எப்படின்னா ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. தங்க கட்டிகளோட மீனவர்கள் பிடிப்பட்டார்கள். இந்த மீனவர்கள் போய் ஸ்ரீலங்கா பகுதியில் வந்து பிடிச்சிட்டாங்க, பிரச்சனை ஆகுதுலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது அந்த மாதிரி கேசஸ் நிறைய இருக்குது. கஞ்சா கடத்தி உள்ளே கொண்டு போகிறது, அந்த ஏரியாவில் பிடிக்கிறது மீனவர்கள், ஒரு சில குறிப்பிட்ட கணிசமான மீனவர்கள போர்வையில் இதெல்லாம் நடக்குது. ஆயுதங்கள் இது பண்ணுறது இதெல்லாம் போகுது. மலேசியா வழியாக அது ரூட்டாக என்ன பண்ணால் இந்த இதுக்கு வரும், தனுஷ்கோடி. ஒரு ஓட்டுக்கு இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திமுக வந்து ஒரு ஓட்டுக்கு வந்து எப்படியும் 10,000 வரைக்கும் போவாங்க. 10,000 வரைக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க வெற்றி பெற்றே ஆகணுன்ற சூழ்நிலையில் இருக்காங்க. அது கவனிக்கப்படாத இடங்கள், அது கவனிக்கப்படுற யாராவது கவனிச்சுட்டாங்கன்னா அவங்கள வந்து உடனே கரெக்ட் பண்ணுவாங்க, இல்லை ஆளை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ இடத்த மாற்ற மாட்டாங்க. மேபி மாற்றலாம், அது ரொம்ப ரேராக நடக்கும். அப்படியே மாற்றினா கூட எங்கே போவாங்க, திரும்பி ஏதாவது தோப்பு எங்கேயாவது கொண்டு போய் புதைச்சி வைப்பாங்க. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? அருமையாக இருக்கேன் சார். தேர்தலுக்கு இன்னும் ஒரு 7லேருந்து 8 மாதங்கள் கிட்ட சாலிடாக இருக்குது. இந்த ஒரு டைமில் திமுக பணம் கொடுப்பதற்காக களம் இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்சைடில் ஒரு தகவல் வருது. கண்டெய்னர் பணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக களம் இறங்கிட்டு இருக்கு. தேர்தல் நெருங்கக்கூடிய அந்த மார்ச் ஏப்ரல் அந்த டைமில் வந்து கணிசமாக வந்து பணம் வந்து கொடுக்க ஆரம்பிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து வெளியே மார்ச் ஏப்ரல் அந்த டைமில். இன்னொரு விஷயம், வர இருக்கக்கூடிய பொங்கல் செலிப்ரேஷனில், அதாவது பொங்கல் ஃபெஸ்டிவலில் ஒரு ரேஷன் கார்டுக்கு 5,000 ரூபாய் வரைக்கும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் தகவல்லாம் கேள்விப்பட முடியுது. இந்த தகவல்லாம் எப்படி எடுத்துக்கிறது, அதை பற்றி பகிர்ந்துக்கங்க. அதாவது சார், இந்த பணப்பட்டுவாடா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா திமுக வந்து இந்த தேர்தலை நோக்கி மட்டும் இல்லை, அவங்க வந்து எப்பப்பெல்லாம் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், ஈரோடு இடைத்தேர்தல், 2 முறை ஈரோடு இடைத்தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்பயே அந்த பீரியட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான முன்னோட்டத்தை வந்து வெள்ளோட்டத்தை வந்து பார்த்துட்டாங்க. நீங்கள் ஈரோடுலலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே இருக்கக்கூடிய பிரச்சாரத்துக்கு போன திமுக காரங்களே சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன வேணும், ஃப்ரண்ட் லோடிங் வாஷிங் மிஷினா வீட்டுக்கு வந்துடும், ஃப்ரிட்ஜா டபுள் டோர் ஃப்ரிட்ஜா வந்துடும். இதெல்லாம் எவ்வளோ டபுள் டோர் ஃப்ரிட்ஜெலாம் எவ்வளோ சார்? குறைஞ்சது 25,000 ரூபாய் குறைஞ்சதுக்கு இல்லாமல் பொருள். அதெல்லாம் ஈரோடில் அவ்வளோ இறக்கி அடித்து தள்ளிட்டாங்க. இதெல்லாம் எப்படி வந்து இப்படி தான் வந்து அந்த பணத்தை வந்து டைவெர்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க. என்னை பொறுத்தளவுக்கு நான் ஸ்டடி பண்ணியிருக்கேன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஊடகங்கள் வாயிலாக வந்து எப்படி பணப்பட்டுவாடா அப்படின்றது நான் வந்து ரொம்ப தீவிரமாக 2011 எலெக்ஷன் அதுலேருந்து அந்த உன்னிப்பாக தேர்தல் பிரவீன்குமார் இருந்த காலகட்டத்தில் நான் அவரோட நெருங்கிய கான்டாக்டில் வந்து மெயில் கான்டாக்டு, அவருக்கு தகவல்கள் பரிமாறுது, பணப்பட்டுவாடை பற்றியெல்லாம் வந்து நான் ஈடுபட்டிருக்கேன் 2011 தேர்தலில். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி பணப்பட்டுவாடா பண்ணுறது, எப்படி ட்ராக் பண்ணி கொண்டு போகிறாங்க அப்படின்றதெல்லாம் ஆம்புலன்ஸில் வச்சு கொண்டு போவாங்க. இதுதான் இப்போ நடக்கிற ஆம்புலன்ஸ் பிரச்சனை மாதிரி அப்படின்னு தான் எடுத்துக்கலாம் நம்ம. அது ஒரு சில மேட்டரில் உண்மைகள் இருக்கலாம். பட் இந்த ஆம்புலன்ஸில் வச்சு கொண்டு போவாங்க, கொரியர் கம்பெனி மூலயமா அனுப்புவாங்க. கண்டெய்னர் சார், கண்டெய்னர், ஆமாம் கண்டெய்னர்லையும் போவோம். ஏன்னா கண்டெய்னரோட சாம்ராஜ்யமே வந்து திமுக காரவங்களோட கண்ட்ரோலில் தான் இருந்தது. கலைஞர் இந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா என்டையர் சென்னை போர்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட கணிசமான கண்டெய்னரோட இது வந்து கண்ட்ரோல் வந்து கலைஞர் ஐயா கிட்ட இருந்துன்னு தான் சொல்லுவாங்க. அந்த போர்ட் ஏரியாவில் இருக்கவங்களை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அந்த டீல் பண்ணுறாங்க, அந்த C&Fலாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கேட்டிங்கனால சொல்லிவிடுவாங்க. ஸோ அதில் தாராளமாக வந்து கண்டெய்னரில் தான் மூவ் ஆகுது. அது ஒரு ஒரு பர்டிகுலர் இது தான். சிறிய லெவலில் எப்படி கொண்டு போவாங்கன்னா இப்படி தான் கொண்டு போவாங்க. கொரியர் கம்பெனிஸு சின்ன இது மாதிரி லாஜிஸ்டிக் சப்ளை மூலயமா ஒவ்வொரு மெட்டீரியல் அனுப்பும்போது அந்த மெட்டீரியல் மூலயமா அவங்கவுங்க வியாபாரத்தில் இருக்காங்க, பிஸ்னஸ்லலாம் டீலிங் பண்ணுறாங்க. அங்கே அப்படியே பட்டுவாடை ஆகிட்டே தான் இருக்கும்.
எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா திமுக நான் ஊடகத்திலே சொல்லியிருக்கேன், பணப்பட்டுவாடா வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சொல்கிற இன்சைட் தகவல் வந்து கரெக்டு. 6 மாதத்தில் 8 மாதத்துக்கு முன்னாடி கள வேலைகள்லாம் ஃபுல் ஸ்பீடில். அது எப்படின்னா ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3. ஃபேஸ் 1னா பூத் லெவலில் இருக்கக்கூடிய அவங்க திமுக காரவங்ககிட்ட உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, இதுதான் அவங்க முதல் கட்டம். அடுத்த கட்டம் வந்து இவங்களெல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்ணுறது. ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு அவங்க தான் களத்தில் போய் பணப்பட்டுவாடா பண்ண போகிறாங்க. ஸோ அங்கே என்னால் வந்து பணப்பட்டுவாடான்றது கொரியர் கம்பெனி மூலயமா, ஆம்புலன்ஸ் மூலயமா பல நுட்பங்களை கையாளுவதில் ரொம்ப திறமையானவங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் வந்து பணப்பட்டுவாடான்றது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் உற்று நோக்கம் 2014 தேர்தலில் தங்க கட்டிகள் வரும். சுவிஸ் பேங்க்கில் இருக்க அமௌண்ட்டை வந்து எப்படி எடுப்பாங்கன்னா, அந்த அமௌண்ட்டுக்கு அங்கே சொல்லி என்ன பண்ணுவாங்க, துபாயில் வந்து தங்க கட்டியாக கொடுத்துட சொல்லுவாங்க. அந்த தங்க கட்டி என்னென்னா மலேசியா வழியாக வந்து நான் 2014 தேர்தலில் பேப்பரில் வந்திருக்கு தெளிவாக, தங்க கட்டிகளோட மீனவர்கள் பிடிப்பட்டார்கள். இப்போ அந்த மீனவர்கள் போய் ஸ்ரீலங்கா பகுதியில் வந்து பிடிச்சிட்டாங்க, பிரச்சனை ஆகுதுலாம் சொல்லலாம். அது அந்த மாதிரி கேசஸும் நிறைய இருக்குது. கஞ்சா கடத்தி உள்ளே கொண்டு போகிறது, அந்த ஏரியாவில் பிடிக்கிறது மீனவர்கள், ஒரு சில குறிப்பிட்ட கணிசமான மீனவர்கள போர்வையில் இதெல்லாம் நடக்குது. ஆயுதங்கள் இது பண்ணுறது இதெல்லாம் போகுது. மலேசியா வழியாக அது ரூட்டாக என்ன பண்ணால் இந்த இதுக்கு வரும், தனுஷ்கோடி இந்த பகுதிகள், நாகப்பட்டினம் பகுதிகளில் சின்ன சின்ன மீனவர்கள் வழியாக அப்படியே பெரிய ஸ்ட்ரீமர்லேருந்து இறக்கி போட்டில் கொண்டு வந்து பாய்மரம் படகு கட்டமரம் மூலயமா கொண்டு வருவாங்க. ஸோ இது பிடிப்பட்டது. அப்போ வந்து ஏடிஜிபியாக இருந்த கோஸ்டல் ஏடிஜிபியாக இருந்த இவர் போய் இப்போ பிடிச்சிருக்காங்க தங்க கட்டிகளை. இது எங்கேருந்து வந்து விசாரித்து பார்த்திங்கன்னா சுவிஸ் வங்கியிலேருந்து வந்து அது அப்படியே அந்த மேட்ரு வந்து இடி வரும். இடி வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இசிஐக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க, இவ்வளோ தங்க கட்டிகள் வந்திருக்கு அப்படின்னு. அவங்கள கேட்டால் எங்களுக்கு வந்து இப்படி வந்தது, இந்த ரூட்டில் இருந்து கொண்டு போய் டிரான்சாக்ட் பண்ண சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி பாமாயில் கண்டெய்னரில் வந்து இதில் ஏடிஜிபி கோஸ்டல் கார்டெலாம் போய் பிடிக்கிறார் இடியோட சப்போர்ட்டோட 2016 தேர்தலில். இதெல்லாம் சின்ன சின்ன இதுவாக கட்டங்களாக போட்டு நியூஸ் பேப்பரில் மக்களுக்கும் அதெல்லாம் வந்து நிறைய படிக்க மாட்டாங்க உன்னிப்பாக. ஸோ இதெல்லாம் சின்ன கட்டங்களில் வரும். ஸோ ஏடிஜிபி போய் இடியினோட தலைமையில் போய் பிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ பாமாயில் கண்டெய்னரில் பணம் மூட்டை கவரில் போட்டு பணம் மூட்டைகள் வந்திருக்குது. அது வந்து உருக்கி பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ வந்திருக்கு. அப்போ அந்த கண்டெய்னரில் வந்தப்போ 5000 கோடி ரூபாய் 2016 தேர்தலில். யார் எந்த கட்சி எந்த கட்சின்லாம் தெரியல, பட் 5000 கோடி ரூபாய் வந்திருக்கு கண்டெய்னரில். அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்பிஐ கவர்னராக அப்போ இருந்த ரகுராம் ராஜன் அவர்கள் வந்து சொல்கிறாரு என்னென்னா, கேஷ் இன் எக்ஸஸ். இதுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து டெய்லி இன்னைக்கு இந்த செகண்ட் வரைக்கும் இந்த அடுத்த 1 hour இதுக்கு முன்னாடி 1 hour பிஃபோர் எவ்வளோ கேஷ் இன் எக்ஸஸ் ஆர் கேஷ் இன் ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. ஆக்சுவலாக என்ன டிரான்சாக்ஷன் நடக்குது ட்ரேடிங்கில், என்னென்ன ட்ரேடிங் இந்தியா ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லா ட்ரேடிங் எடுத்துக்கிட்டு கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்குது, கேஷ் இன் எக்ஸஸ் போகுதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ரகுராம் ராஜன் அவர்கள் சொல்கிறாரு 2016 5 மாநில தேர்தல் நடக்கும்போது கேஷ் இன் எக்ஸஸ் இருக்குது. எஸ்பெஷலாக தமிழ்நாடு பகுதிகளில், இந்த வெஸ்ட் பெங்கால் இந்த இடத்துல தேர்தல் நடக்குது, இந்த 2 மாநிலத்தில் கேஷ் இன் எக்ஸஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து டேட்டா வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் உண்மையை ஊர்ஜிதப்படுத்துது. நீங்கள் சொல்கிற பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணப்பட்டு பட்டுவாடா ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. இதில் ஆர்பிஐக்கும் ரிப்போர்ட் என்னங்க சார் ஒரு ஓட்டுக்கு இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு திமுக வந்து ஒரு ஓட்டுக்கு வந்து எப்படியும் 10,000 வரைக்கும் போவாங்க. கண்டிப்பாக 10,000 வரைக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா இது வந்து அவங்க வெற்றி பெற்றே ஆகணுன்ற சூழ்நிலையில் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓட்டுக்கு 10,000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. புரியுதுங்களா? இதுதான் வந்து லேட்டஸ்ட்டாக கள நிலவரம். இதுதான் இப்போ இருக்க சூழ்நிலைக்கு. என்னென்ன எங்கேருந்து பணம் வருது, என்னென்ன வகையிலெல்லாம் வந்து அது வந்து சார் இல்லை நீங்கள் சொல்கிறீங்க அந்த கொரியர் மூலியமாக வருது, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த சின்ன சின்ன இடத்துல அது பேர் டாடா ஏசி இது மூலியமாலாம் வந்து பண்ணுறாங்க. பட் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே? கண்டெய்னர் தானே, இல்லை அதுக்கு மேலேயும் ஏதாவது இருக்கா? கண்டெய்னர் மட்டும் இல்லை சார். அதாவது பார்த்திங்கன்னா இவங்க ஏதாவது தோப்புகள் இருந்ததுன்னா அந்த தோப்புகளில் ஏதாவது அண்டர் கிரவுண்ட்லாம் இருக்கலாம், அங்கே ஏதாவது பதுக்கி வச்சுருப்போம். அமைச்சர்கள் தோப்புகள் அங்கேருந்து பரிமாறலாம். எனக்கு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சண்முகவேல் ஐயா இதுவானார் பாருங்க,
அந்த இன்சிடென்ட்லாம் கூட அவங்களுக்கு வந்து போலீஸ்க்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம், தோப்புக்குள்ளே வந்து எங்கேயோ ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருக்காங்க பணத்தை அப்படின்றது கூட வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. இப்போ ஒரு சில மர்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய க்ரைம் ரிப்போர்ட்ஸ் வரும். சண்முக ஐயா மேட்ரை விட்டுருங்க, ஒரு தோப்பில் வந்து மர்டர் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த இடத்துல ஏன் மர்டர் நடக்குதுன்னு வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இருக்கும். தோப்பில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கண்டெய்னர் மாதிரி போட்டு அதில் பதுக்கி வச்சு, தோப்புல ஒரு கண்டெய்னர் அந்த மாதிரியா? அப்படிலாம் கிடையாது, இருக்கலாம் 2-3 கண்டெய்னர் கூட இருக்கலாம், 4-5 கண்டெய்னர் கூட இருக்கலாம். நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த 30,000 கோடி கண்டெய்னர் அப்படிங்கிற மாதிரி கணக்கு வருது. ஆமாம்மா, அதெல்லாம் கூட வாய்ப்புகள் இருக்குது சார். ஒரு 30,000 கோடியை இது பண்ணுறதுன்னா இப்போ 2000 நோட்டு ரூபாய் பல புழக்கத்தில் கிடையாது, 500 நோட்டு தான். ஸோ அதனால வந்து அந்த இது 2000 ரூபாய் நோட்டை கட் பண்ணாங்க, ஈஸியாக போய்டும். ஒரே கண்டெய்னரில் பல கோடிகளை இது பண்ணிவிடுவாங்க, அடிக்கிடுவாங்க. இப்போ 500 நோட்டு ரூபாய் என்ன ஆகுனா ஒரு 4-5 கண்டெய்னர் ஆகும். ஒரு கண்டெய்னரில் அடுக்க வேண்டியது 4-5 கண்டெய்னரில் போகும். அப்போ எங்கே அந்த கண்டெய்னர்லாம் எங்கே போய் இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு குடோனில், ஷெட்டில், எங்கேயா ஒரு அதாவது என்ன சொல்கிறது, நம்ம இந்த சினிமாலெலாம் காமிக்கிறாங்க பாருங்கள், இடிஞ்சு போன மில்லு இதுக்குள்ளெல்லாம் அந்த கண்டெய்னர்கள் வைக்கப்பட்டிருக்கும். அந்த இடங்கள்லாம் கூட பிரியும். அது கவனிக்கப்படாத இடங்கள், கவனிக்கப்படாத இடங்கள். அது கவனிக்கப்படுற யாராவது கவனிச்சுட்டாங்கன்னா அவங்கள வந்து உடனே கரெக்ட் பண்ணுவாங்க, இல்லை ஆளை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ இடத்த மாற்ற மாட்டாங்க. மேபி மாற்றலாம், அது ரொம்ப ரேராக நடக்கும். அப்படியே மாற்றினா கூட எங்கே போவாங்க, திரும்பி ஏதாவது தோப்பு எங்கேயாவது கொண்டு போய் புதைச்சி வைப்பாங்க. இந்த மாதிரி இடங்கள்லாம் இருக்கும். வேறு எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அங்கேருந்து அப்படியே டிஸ்ட்ரிபியூட் ஆகும், டாடா ஏஸ்லேயே அதுலேயே அவனில் அப்படி போயிட்டு அப்படி போய் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஆம்புலன்ஸ்லேயே போயிருக்கு சார். இதில் என்ன சொல்லிங்க, 2011 தேர்தலில் ஒரு இடத்துல பிடிச்சாங்க, ஆம்புலன்ஸ்குள்ளே இருந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் ஸ்குவாடு போய் பிடிக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நேற்று கூட ஒரு இது பார்த்தேன், ஒரு பிச்சைக்கார அம்மாவை பிடிச்சிருக்காங்க 2020-24 தேர்தலில் போய் 2021 தேர்தலில் போய். அந்த அம்மா கிட்ட 1.5 லட்ச ரூபாய் 50,000 ரூபாய் கட்டு இருந்திருக்கு, 50,000 ரூபாய் கட்டு. சந்தேகம் என்னென்னா, நான் பிச்சை எடுத்து இதை சம்பாரிச்சேன்னு அந்த அம்மா சொல்லுது. பட் ஆனால் அவங்களுக்கு இப்போ ஸ்குவாடுக்கு என்ன சந்தேகம்னா, எப்படி 50,000 ரூபாய் கட்டா 50,000 ரூபாய் கட்டா வச்சுருந்தாங்க, 1.5 லட்சமாக வச்சுருந்தாங்க தான் சந்தேகம். இப்போ இந்த குபேரான் படத்தில் காமிக்கிறாங்கல்ல, என்ன காமிக்கிறாங்க, எனக்கு அந்த விஷுவல் தான் ஞாபகம் வருது. எனக்கு அதான் டக்குன்னு நினைவுக்கு வந்துடுது. இப்போ முந்தானே 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த இன்சிடெண்ட்டை பார்த்தேன். இது வந்து 21 தேர்தலையும் 24 தேர்தலையும் நடந்திருக்கு. ஒரு பிச்சைக்கார அம்மாவை பிடிச்சிருக்காங்க. ஸோ ஆகையினால இப்போ அவங்களுக்கு என்னென்னா எனக்கு ஒரு 5,000 ரூபாய் கொடுக்குறேன், 10,000 ரூபாய் கொடுக்குறேன், இந்த கேஷை வந்து அங்கே கொடுத்துருமா அப்படின்னு சொன்னால் கொடுத்துட்டு போயிட்டே இருக்க போகிறாங்க. இதில் என்ன இருக்குது, எனக்கு குபேரா படம் தான் நினைவுக்கு வருது. ஆகையினால இதெல்லாம் சர்வசாதாரணம் சார். இதெல்லாம் சல்லடை போட்டு வேலை செய்வாங்க அவங்க. அவங்களுக்கு தெரியாத யுத்திகளே கிடையாது. பணப்பட்டுவாடா பண்ணுறதுக்குன்னே ஒரு டீம் நெட்வொர்க்கெல்லாம் இருக்குது. பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.